மாஸ்டர் குளிக்காம வந்தீல, அப்ப ஹீட் ஏதாவது இல்லையாப்பா மாஸ்டர் குளிக்கிறதுக்கு? அதான் அதாவது குளிக்கிறதுண்டா ஹீட்டர் கரண்ட் இல்ல மாப்ள. கரண்ட் இல்லாம உனக்கு எப்படி நான் ஹீட்டர் போடுறது? அவ எப்படி மாஸ்டர் சார்ஜ் எல்லாம் போட்டு போன்ல? இல்ல சார்ஜ் ஏத்துறது எப்படின்னா மக்கினான்னு சொல்லுவாங்க. மக்கினாண்டா இந்த மோட்டரு, அந்த ஜெனரேட்டர், சின்ன ஜெனரேட்டர் இருக்கு பத்தியா, அந்த ஹோண்டாவோட. ஆமா, அந்த சின்னது ஒண்ணு இருக்காங்க. சரி, அதுல வந்து பெட்ரோல ஊத்தி வச்சிருக்கிறது. அதை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு மணி நேரம் ஓடும்னு வச்சுக்க. இந்த 1 மணி நேரம் ஓடும். அந்த ஜெனரேட்டருக்கு போடுறதுக்கு தான் அந்த லைட் எல்லாம் இருந்தது, சுவிட்ச் எல்லாம். தேடி பார்த்தேன் சொன்ன மாதிரி. இந்த ஜெனரேட்டரை போட்டு அந்த பிளக் அதுல சொறி விட்டோம்னு வச்சுக்கிறோம். அப்பதான் அந்த லைட் எரியும். அந்த ஜெனரேட்டர் எவ்வளவு நடக்க ஓடும், அது ஓட்டக்கூடாதுன்றான் அவன். இந்த ஜெனரேட்டர்லாம் வந்து ஓட்டுனாலும் பெட்ரோல் ஒரு கேன்ல இருக்கு, 5 லிட்டர் கேன்ல கொஞ்சமா ஊத்தி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு அந்த இந்த சுவிட்ச் அந்த பட்டன் போன் தானே, பட்டன் போன், அதனால கொஞ்ச நேரம் வச்சா அது சார்ஜ் ஏறிடும். அப்புறம் அதை அமர்த்தி போட்டுருவான். அவ்வளவு வேற அதை வச்சு என்ன அதுக்கப்புறம் வேலை இல்ல உங்களுக்கு, வேலை இல்ல. அதனால அந்த கரண்ட் அந்த இது மட்டும் ஏத்திக்கலாம், அந்த மோட்டர் போட்டு அந்த போன சார்ஜ் நிக்கும் பாரு. அதனால பிரச்சனை இல்ல. அப்போல போன் பட்டன் போன் பிரச்சனை. அதனால அந்த அந்த இதை வச்சு ஸ்டார்ட். அப்ப வந்து அடுப்பு இடுப்பு அதுல தண்ணி சுட வைக்கலாம். இல்ல அடுப்புல தண்ணி சுட வைக்கலாம். ஆனா கேஸ் தூம் வாங்கிட்டு வந்துடும். அப்ப வந்து கேஸ் வந்து உங்களுக்கு பெட்ரோல் வந்து கொஞ்சம். ஆமா, பெட்ரோல் இருந்துச்சு. நான் போன டேட்ல ஒரு அரை டப்பா இருந்துச்சு. ஒரு 5 லிட்டர் கேன்ல ஒரு அதாவது 2 லிட்டர் இருந்திருக்கு. அந்த மாதிரி அதை கொஞ்சம் ஊத்தி ஸ்டார்ட் பண்ணி சார்ஜ் ஏத்திக்கலாம். கேஸ் தோம்பு ஒண்ணு கடந்துச்சு. கேஸ் தூம்பும் கடந்துச்சு. அது கடந்து என்ன செய்ய, கேஸ் சுடுதண்ணி வச்சு அப்பல அதை கலந்துடலாம்டா. குளிக்கிறது எப்படின்னா அந்த காத்து, ஆமா, அந்த குளிர் காத்து -18 அடிக்கும்போது என்னமோ தெரியலடா. அந்த அள்ளி ஊத்துனதோட விரைச்சிருவோம் மாப்ள. அது முடியாது. அது சரி, அது முடியாது. அந்த காத்து வேற அடிச்சுட்டு இருக்குமா, குளிர்ந்த காத்து. அந்த வெள்ளை கலர்ல ஒரு டேங்க் ஒண்ணு இருக்கு மாப்ள. இப்படி ஆமா, ரூமுக்கு வெளியில அங்குள்ள இருக்கு. நம்ம வீட்டுல வச்சிருக்க மாட்டேங்க. ஆமா, அதுக்குள்ள தண்ணி அதுல இருந்து திறந்து குடிப்பேன். குடிக்க எல்லாமே தான். குளிக்கிறதுக்கு அந்த தண்ணி தான், குடிக்கிறது அந்த தண்ணி தான். கொண்டு வந்து பக்கையில பிடிச்சி தண்ணி கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த தண்ணி தான். சரி, அது மொத்தமா அந்த தண்ணி தான். ஆனா தண்ணி நான் குடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது உள்ளாக்க எட்டி பார்க்க முடியல டேங்குக்குள்ள. அது உருண்டை டேங்க் மாப்ள. உருண்டையா, நீட்டா போட்டு எட்டி உள்ளக்க பாக்கலாம். ஆனா அது பார்க்க முடியல. அது ஒரு மாதிரி அப்படி உருண்டை டேங்கு. அந்த மாதிரி இருந்துக்கிறதுக்கு போகும்போது அந்த குளிக்கிறது அதாச்சும் குளிக்காம கடந்துட்டோம்னு வச்சுக்கிறோம். உயிர் தான் ரொம்ப முக்கியம். அந்த வேலை நான் சொன்ன பாருங்க, முதல்ல கோவத்துல 3 மாசம் வேலை. ஆமா, வேலையை செய்ய வச்சுட்டு நம்ம போயிருவோம். ஆமாமா, 3 மாசத்துல. அப்ப நான் கேட்டேன்ல, ஆமா 3 மாசம் நான் வேலை பார்த்து நான் போயிருந்தேன். அந்த கோவத்துல அவர் என்ன வேலை சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் நீ? என்ன வேலையா இருக்கு? ஆடு மாடு வைக்க விட்டாரோ? ஆடு மாடு தான் அங்க இல்லையே. ஆனா இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வெளியில சொன்னா ரொம்ப இன்ன வரைக்கும் மாப்பிள்ள எனக்கு வந்து மனசு இன்னும் அந்த கதையில நினைக்க போகும்போது உண்மையிலேயே போற மாதிரி இருக்கு. அது உள்ளதான் இருக்கிறனாண்டே எனக்கு டவுட் வந்துருது. அந்த அர்பானான்னு சொல்லுவாங்க, இப்படி தள்ளிக்கிட்டு போமா. ஆமா, அந்த ஒரு ட்ராலி தோழி ஒண்ணு கடந்துச்சு. அதை எடுத்து போட்டு அந்த இப்படி தோண்டி அள்ளுவோமா, அதையும் வந்துட்டு என்ன தெரியுமா சொல்றான், அங்க இந்த இடத்துல உனக்கு வேலை தானே வேணும் 3 மாசத்துக்கு. இங்க இருக்கிற மண்ணை அந்த மேட்டை இந்த பக்கம் கொட்டி நிறைச்சிரு அப்படின்ட்டான். அட லூசு பயல. அப்ப எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஐயோ, நான் அவர்கிட்ட கேக்குறேன். அவர் நம்ம இது பண்ணி விட்டார்ல, அவருக்கு போன போட்டுதான் சொல்றாப்ல இந்த விவரத்தை. அங்க ஏதோ கொஞ்சம் மண்ணு சின்ன மேடா அரைக்குதாம, அதை அள்ளி மட்டப்படுத்தியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவரு. அப்ப அவர்கிட்ட சொல்றேன், ஆனா இது வந்து சின்ன மேடுலாம் இல்ல, இது முரட்டு மேடு. இதெல்லாம் வந்து இது வந்து வேண்டா இருமா பிள்ளைய பத்தி காண்டாமிருன்னு பேர் வச்சு கதை சொல்லுவாங்க வருவான். அந்த மாதிரி இவன் வந்துட்டானேங்கிறதுக்கு இந்த வேலை வேண்ட ரெடி செஞ்சு செஞ்சேன். எத்தனை இருக்க மணல் மேட்ல ஒண்ணு சொல்றான், நீ தான் வேலை கேட்ட செய்யி அப்படிங்கிறான். திட்டுறான், நமக்கு தெரிய மாட்டேங்குது. காட்டு போல திட்டுறான், நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அப்படி வட்டா இருக்கு மாதிரி அதை தூக்கிட்டு அடிக்க வர்றது. அப்ப சரி நம்ம பயந்துகிட்டு நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது இவங்கள்ட்ட. ஆமா, சரி நமக்கு வேலை தானே செஞ்சிருவோம் அப்படின்னு அந்த இதை அள்ளிக்கிட்டு போய் அந்த மண்ணை அள்ளி அந்த கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி ஐயா சொன்ன இடத்துல வந்து அந்த கதையென்னா மாப்பிள்ளை மாசம் இத கேட்டுக்கிட்டு வா கதைய. அப்ப இத வந்து இங்க இருக்கிற மண்ணை போல அள்ளிட்டு போய் இங்க கொட்டிட்டேன்.
இதுன்னு உடனே கொட்டலாம் இல்ல. அது ஏன்டா கேக்குற, காலையில மண்ணுல தள்ள முடியாத தள்ளிட்டு தான் போய் கொட்டுவேன். கொட்டி கொட்டி அது எங்க நிறைஞ்சிருமா, இது நிறையுமா, இது அவ்வளவு பெரிய மேல கரைக்க முடியுமா மனுஷன் ஒரு ஆளா இருந்து? அப்ப எனக்கு இது முடியலன்னு சொல்றதுக்கு என்ன சொல்றான் தெரியுமா? அப்ப நீ தானே வேலை கேட்ட, ஏன்னா நீ அவனை பாரு, சும்மா இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டேன்னு சொல்ற, வேலை இருந்தாலும் செய்ய மாட்டேன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு நீ வந்த அப்படின்னானோ? அப்படி கேக்குறான். நான் எதுக்கு வந்தேன்டா, எனக்கு கெஸ்ட் ஹவுஸ் தானே சொன்னாங்க, சமைக்கணும்னு சொன்னாங்களா, வேற வேலை சொன்னாங்க. அப்படிலாம் யாரும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி மொழி டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த அவர்கிட்ட அங்க உள்ள தமிழ்கார அவர்கிட்ட போன போட்டு எடுத்தவர்கிட்ட, சரி வந்தேன் விதியோ கெதின்னு சொல்லி அந்த மண்ணை அள்ளி அள்ளி இங்கிட்டு கொட்ட, இந்த தத்திரியம் முடிச்சு போன அந்த காத்து இருக்குவாரு, கஷ்டப்பட்டு அங்கிட்டு கொட்டி நிறைச்சு வச்சிருப்போம் மாப்பிள்ள. ஆமா சரி வந்துருவான் ஒரு மாதிரி வேலை செஞ்சு கொட்டி கொட்டி வச்சிருவோம், காட்டிடுவோம். இந்த மண் அடிச்சு மறுபடிக்கும் அந்த பக்கமா தள்ளி இருந்த மண்ணை தள்ளி கொண்டு காத்து, ஆமா திரும்ப அங்க அள்ளி நம்ம அனாயா கட்ட முடியும் ஊடால. ஏன் நேரமோ என்னமோ தெரியல மாப்பிள்ள, மண்ணு அடிச்சு அடிச்சு அங்க கொட்டிடுது, திரும்ப நான் அதை அள்ளிக்கிட்டு வந்து மரங்கிட்டு குறுக்குலாம் அந்த ஊச்சி. இதுவே எனக்கு நான் இருந்த டிப்ரெஷன்ல இது உச்சத்துக்கு போயிருச்சு, உச்சபட்சமாயிருச்சு. அவன் எதுக்கு சொல்லியிருக்கான் தெரியுமா? அப்ப நான் வாயை புத்திக்கிட்டு இருப்பேன், ஊருக்கு போக மாட்டேன்னு சொல்லுவேன். நம்ம இது ஒரு விதமா டிப்ரெஷன் ஆயிருச்சா, அதோட நான் வாயை புத்திக்கிட்டு அமைதியா இருந்துட்டேன். சரி இந்த வேலை எனக்கு செய்ய முடியாது, இது எவ்வளவு நான் செய்வான், எப்படி செய்ய முடியும்? நீ சொல்றீ அந்த ஆடு ஜீவிதத்துல ஆட்டுக்குட்டிக்கு இது எவ்வளவு பெரிய கஷ்டம் யோசிச்சு பாரு. இவ்வளவு பெரிய மேட்டை அரப்பாங்க வச்சுக்கிட்டு அள்ளி கொட்டிக்கிட்டு கிடந்தானே, எப்படி இருந்திருக்குமாப்ல? ஒரு ஆளா பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம ஒரு பாட்டு கேக்குறதுக்கு அதுக்கு மீச தாடிலாம் வளர்ந்துருக்கும், அது வளர்ந்துருச்சு. அது வந்து ஒரு சின்ன கத்திரி கொண்டு போனோமாப்ல, அந்த கத்திரி வந்து ஏர்போர்ட்ல எடுத்துட்டேன், அந்த கத்திரியெல்லாம் அப்புறம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வாங்கிட்டு வந்தான், முடிதான் வெட்டிக்கன்னு சொல்லி அவனே கத்திரி வாங்கி தரான் சொந்தமா வெட்டுக்கிறதுக்கு. வழி வாய்ப்பு என்ன சொந்தமான என் இஷ்டத்துக்கு எப்படிலாம் வெட்டிக்கிறோம்னு வச்சுக்கிருவேன். அப்ப அவ்வளவா முடி இருக்காது, 19 வயசுல தலை முடிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும், மீசோ லேசா அப்படி ஒரு மாதிரியாத்த இருக்கும். அந்த கத்திரியை வச்சு போட்டு தள்ளிக்கிறது இஷ்டத்துக்கு. அங்க யாரு வந்து பாக்க போறா? அடி கிடையாது, ஒண்ணும் இல்ல. அப்படி இந்த கதை அந்த இதுல வந்து பார்த்து அந்த மண்ணு இங்கிட்டு குமிச்சுக்கணும். அப்ப என்ன சொன்னா, அப்ப நீ வாயை பத்திக்கிட்டு பேசாம ஏறி அப்படிங்கிறான். மண்ணு உனக்கு அள்ளி இங்கிட்டு கொலையா கொண்டதுக்கு அப்புறம் சொல்றான். ஆமா அள்ளி நாட்களுக்கு அப்புறம் இது ஏன்னா வந்தானா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வருவான். அப்புறம் நீ சொன்ன மாதிரி இப்ப வாரம் அந்த ஒரு நாள் இந்த புதன்கிழமை வர்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மண்ணை பார்த்து வச்சிருப்போம், நம்ம சொன்ன வேலை செஞ்சிருக்கானா அப்படின்னு. அப்ப நம்ம அள்ளி குமிச்சு வச்சிருப்போம். கொஞ்சம் அடுத்த வாரம் அதை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கணும்ல. ஆமா இந்த கேப்ல இந்த காத்து அடிச்சு இந்த மாதிரி நீ வேலை ஆக்கல அப்படி. அப்ப இந்த இவனுக்கு இந்த கணக்கு தெரியுது. அரிசி வாங்கி கொடுத்தாச்சு, மசாலா டப்பா வாங்கி கொடுத்தாச்சு, காய்கறி வாங்கி கொடுத்தாச்சு, அவன் சமைச்சுக்கிட்டு அந்த இதை பத்தி எல்லாம் கேர் பண்றது கிடையாது. அவங்களுக்கு எப்படின்னா நம்மளுக்கு நான் சாப்பிடுறோமா கொள்றோமா அதெல்லாம் ரெண்டாவது மாப்பிள்ள கண்டுக்கலாம். இது அரிசி தான் வாங்கி கொடுத்துட்டோமா இப்ப என்ன ஒரு ஹைலைட்னா, அதுக்கப்புறம் நாள் போகல ஏஜென்ட் அடுத்து போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏஜென்ட் என்ன எடுத்தாரு ஒரு அங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. போன் எடுக்கலைன்னா இப்ப எனக்கு சுத்தமா அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏதாச்சும் ஒரு வழியில இவர் இருந்ததுனால பேசி அவர்கிட்ட சொல்ல வச்சோமாமா. இப்ப இவர் வேற போன் எடுக்கிறது இல்லையா? அப்ப இவனுக்கு சுத்தமா என்னால சமாளிக்க முடியல. அவனு 10வது குறைக்கு அவன் ஒருத்தன் வந்தாலே நம்மளுக்கு பேச முடியல மாப்பிள்ள. திடீர்னு அவன் கூட்டாளி எப்படிலாம் கூட்டிட்டு வந்துடுறானா. கூட்டாளியா? ஆமா.